சேசானின் சந்ததியார். சேசானுக்கு குமாரத்திகளை அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் யெகூவை பெற்றான். யெகூ அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத் எலயாசாவை பெற்றான். எலயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். இவன் எகிப்தியன். சேசானின் குமாரத்தியை விவாகம் பண்ணினான். இவனுக்கு அத்தாயி என்னும் குமாரன் பிறந்தான். குமாரத்திகள் தங்கள் பிதாவின் கோத்திர வம்சத்தாரில் விவாகம் பண்ணினால் அவர்கள் சுதந்திரத்தில் நிலைத்திருப்பார்கள். இதன் பிரகாரம் இந்த எகிப்தியன் யூதா கோத்திரத்திற்கு சுவிகார புத்திரனாகிறான்.